All welcome back to my channel Higher Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Pandas library for AI, machine learning and data science. நான் machine learning, AI and data science concepts learn பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமான கியூரியாசிட்டியோட லேர்ன் பண்ண ஒரு கான்செப்ட் தான் இந்த Pandas library. பிகாஸ் இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க டேட்டாவை வச்சு என்ன வேணா பண்ணலாம். நான் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஐ திங்க் ஸோ அந்த தேர்ட் வீடியோ. ஸோ இந்த கோர்ஸோட தேர்ட் வீடியோல நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ ஏஐ டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுல ஏஐ இன்ஜினியர்ஸா இருந்தாலும் சரி, டேட்டா சயின்டிஸ்டா இருந்தாலும், எம்எல் இன்ஜினியர்ஸா இருந்தாலும், இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் டாபிக்னு பாத்தீங்கன்னா அது டேட்டா கிளீனிங். ஸோ அந்த டேட்டாவை கிளீன் பண்றதுக்குன்னே செதுக்கி எடுக்கப்பட்ட ஒரு லைப்ரரி தான் இந்த பாண்டாஸ் லைப்ரரி. ஜென்ரலாவே எனக்கு வரக்கூடிய டேட்டா அது டேட்டா சயின்டிஸ்டா ஏஐ இன்ஜினியர் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா எக்ஸல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த எக்ஸல் ஃபார்மேட்ல மேபி அது இமேஜா இருந்தாலும் இந்த இமேஜையுமே அவங்க ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டுக்கு தான் மாத்த ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் எம்எல் மாடல்ஸ் எக்ஸலை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸ்பெசிஃபிக்கா பைத்தான்ல இருக்கக்கூடிய லைப்ரரி, அதாவது இந்த பாண்டாஸ் லைப்ரரிக்கு எக்ஸல் டேட்டா வச்சு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ திஸ் லைப்ரரி இஸ் சம்திங் தட் வி குட் யூஸ் ஃபார் ஹேண்ட்லிங் தட் எக்ஸல் டேட்டா. டேட்டாவை கிளீன் பண்றதுக்கு, டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு, டேட்டால இருக்கக்கூடிய நல் வேல்யூஸா இருந்தாலும் சரி, டேட்டால இருக்கக்கூடிய அன்வான்ட் எலிமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டேட்டாவை ஒரு கிளீன்டான ஒரு பர்ஃபெக்டான யூசபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான லைப்ரரி தான் Pandas library in Python. Without any delay, let's get started for today's hands-on coding session. So first, Pandas library ஓட யூசேஜ் என்ன? இதை யூஸ் பண்ணி என்னால எக்ஸல் டேட்டா கூட ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னால டேட்டாவை கிளீன் பண்ண முடியும். நான் ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அதுக்குன்னு ஐ ஹாவ் சம் லைப்ரரிஸ், அதுக்குன்னு எனக்கு நிறைய மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாடல்ஸ்க்கு என்னோட டேட்டாவை அன்கிளீன்டு டேட்டாவா, அதாவது மெஸ்ஸி டேட்டாவா, சிம்பிளா சொல்லணும்னா என் டேட்டால நிறைய எம்டி செல்ஸோட, என் டேட்டால நிறைய மாத்தி மாத்தி டைப் பண்ணி வச்ச ஒரு டேட்டா, அதாவது டேட்டா ப்ராப்பராவே இல்லை. அந்த ஒரு எக்ஸல் ஷீட்டை கொண்டு போய் அந்த மிஷின் லேர்னிங் மாடலுக்கு நான் கொடுத்தேன்னா அதுக்கு புரியாது. அந்த மாடலுக்கு புரியணும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா ஒரு கிளீன்டு டேட்டாவா இருக்கணும். நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஒரு காலம்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே சிமிலர் டேட்டா டைப்ல இருக்கணும். ஒரு காலம்ல ஃபுல்லா நம்பர்ஸ் இருக்குன்னா நம்பர்ஸ் தான் இருக்கணும். புதுசா டெக்ஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த எம்எல் மாடலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற எபிலிட்டி இருக்காது. ஸ்பெசிபிக்கா ஜென்ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்னா இட் மைட் பி ஓகே. அதாவது எல்எல்எம்ஸ் டெவலப் பண்ற, எஸ்எல்எம்ஸ் டெவலப் பண்றேன்னா யூசர் என்ன இன்புட் வேணா கொடுக்கலாம். இதுவே ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்னு ஒரு டொமைன் இருக்கு. ஸோ என்னோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பேஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலம்ஸுமே எனக்கு ஒரே டேட்டா டைப்ல இருக்கணும். இது நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் தான் இருக்கணும். கேட்டகோரிக்கல் டேட்டா, ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ்னா ஆல்பபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். ஸோ அப்பதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிஷின் லேர்னிங் மாடல் அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான ஒரு இன்சைட்டையோ இல்ல ஆட்டோமேஷன் பண்றதுக்கோ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ப்ராசஸ்க்கு என்னோட எக்ஸல் ஷீட்டை நான் கிளீன் பண்ணி வைக்கணும். அந்த கிளீனிங்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி தான் பாண்டாஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி. நெக்ஸ்ட் அனலைஸ் பண்றது. என் டேட்டாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. ஒரு இன்சைட்ஸ் எடுத்து நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த டேட்டாவை சிம்பிளா அந்த டேட்டாக்குள்ள என்ன நடக்குது, அந்த டேட்டா வச்சு நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும். கரெக்டா? சோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த டேட்டால நான் கோ த்ரூ பண்ணணும். சிம்பிளான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ் அப்ளை பண்றதா இருக்கலாம், இல்ல அந்த டேட்டா வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாத்தி நான் புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். சோ இது எல்லாமே நான் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி தான் பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி. நவ் லெட்ஸ் கெட் ஆன் ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங். இந்த லைப்ரரியை நான் யூஸ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்றதுக்கான ஸ்டெப்பா இம்போர்ட்டிங் பாண்டாஸ் ஸ்பீடின்னு நான் யூஸ் பண்றேன். சோ இது நம்ம அலையஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட்டிங்க்கு நிறைய மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதுல பாண்டாஸ்க்கு பிடின்ற ஒரு ஷார்ட் நேம் கொடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ whenever I need pandas I can just use pd instead of pandas. Next to that I'm using printing statement. சோ பிரிண்ட்க்குள்ள pandas imported successfully அப்படின்னு கொடுக்கறது நான் pandas இம்போர்ட் பண்ணிட்டுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் கொடுத்த ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்.
இன்கேஸ் இதை நீங்க ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளா 2 டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஒன்னு சீரீஸ், இன்னொன்னு டேட்டா ஃப்ரேம். சீரீஸ்னா என்னன்னா சிம்பிளா என்கிட்ட ஒரே ஒரு காலம் தான் இருக்கு அப்படின்னா அத நம்ம சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸல் ஷீட்ல என்கிட்ட நேம்னு ஒரு காலம் தான் இருக்கு, இல்லைன்னா ஏஜ் அப்படின்னு ஒரு காலம் தான் இருக்கு. அந்த ஒரு காலம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் வில் கால் இட் அஸ் சீரீஸ். இதுவே என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸல் டேட்டால இஃப் ஐ so many rows and columns, நிறைய ரோஸ் அண்ட் நிறைய காலம்ஸ் இருக்கு அப்படின்னா அததான் நம்ம டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல சீரீஸ் அப்படின்றது 1 dimensional பிகாஸ் இட் ஹாஸ் ஜஸ்ட் 1 காலம். இதுவே என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸல் டேட்டால நிறைய ரோஸ் அண்ட் நிறைய காலம்ஸ் இருக்குன்னா அத நம்ம 2 dimensional அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு பாண்டா சீரீஸ சிம்பிளா எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஐ மீன் சீரீஸ். சோ சீரீஸ்னா ஒரு காலம் இருக்கக்கூடிய அந்த சிம்பிளான எக்ஸல் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ எம் கிரியேட்டிங் அ வேரியபிள் நேம் கால் நம்பர்ஸ் இன்சைட் விச் pd.series கொடுக்குறேன்ல. இந்த பாண்டாஸ் லைப்ரரியை நான் கால் பண்றதுக்கு pdன்னு கொடுக்குறேன். டாட் சீரீஸ் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய இந்த பாண்டாஸ் லைப்ரரியில இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுனா எனக்கு ஒரு பாண்டா சீரீஸ கிரியேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு நான் உள்ள என்ன வேல்யூஸ் வேணுமோ நான் அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு ஓப்பன் பேரான்திசிஸ் க்ளோஸ் பேரான்திசிஸ் அதுக்குள்ள ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ள எனக்கு தேவையான நம்பர்ஸை நான் டிட்டர்மைன் பண்றேன். ஃபாலோட் பை தட் நான் பிரிண்ட் நம்பர்ஸ்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த வேரியபிள்குள்ள நான் கிரியேட் பண்ண அந்த சீரீஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிரும். சி சோ இந்த காலம்ஸோட எனக்கு இண்டெக்ஸோட பிரிண்ட் ஆயிருக்கு. 0th காலம்ல எனக்கு 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல ஐ மீன் 1 காலம்ல 0th ரோல 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 20 இருக்கு. செகண்ட் ரோல 30 அந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆயிரும். அடிஷ்னலா என் காலம்ல என்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்றதும் டி டைப்னு போட்டு எனக்கு இன்டிஜர் இருக்கனால இன்ட்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபாலோட் பை தட் இப்போ நம்ம சீரீஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இட் இஸ் 1 dimensional. இதுவே நான் டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணும், அதாவது நிறைய காலம்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்னா எப்படி கிரியேட் பண்ணலாம்? லெட்ஸ் see that. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் ஸ்டூடெண்ட் டேட்டா, அதாவது நடுவில் அண்டர்ஸ்கோர் எதுக்காக யூஸ் பண்றேன்? பிகாஸ் ஸ்பேஸ என் பைத்தான்ல வேரியபிள் நேமா அக்செப்ட் பண்ணாது. ஸோ ஐம் யூசிங் அண்டர்ஸ்கோர் ஹியர். நெக்ஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு இது ஆஸ் சிமிலர் டு டிக்ஷனரி. டிக்ஷனரியில நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன்? கீஸ் வேல்யூஸ்னு கொடுப்பேன்னா அதே மாதிரிதான் இங்க டேட்டா ஃப்ரேமும் கிரியேட் பண்றோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் கர்லி பிரேசஸ், அதுக்குள்ள லெஃப்ட் சைட்ல இங்க நான் கொடுக்குறேன்ல நேம் அப்படின்ட்டு, இது வந்து காலமோட நேம். நெக்ஸ்ட் டு தட் நான் என்ன கொடுக்குறேன்? காலன் கொடுத்துட்டு ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்னு கொடுக்குறேன். இது என்னது? லிஸ்ட். ஒரு லிஸ்டுக்குள்ள ஐ எம் கிவிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் காலம். நெக்ஸ்ட் அடுத்த காலம் நேம் ஏஜுக்கும் அதே மாதிரி ஏஜ் நான் கொடுக்குறேன். மார்க்ஸுக்கு ஐ எம் கிவிங் மார்க்ஸ். சோ இதுல நேம் அப்படின்றது ஸ்ட்ரிங்கிறனால நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். சோ இப்போ நான் 3 காலம் கிரியேட் பண்ணிட்டேன், நேம், ஏஜ் அண்ட் மார்க்ஸ். அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை நான் லிஸ்டுக்குள்ள கொடுத்துட்டேன். சோ இப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு ஒரு டிக்ஷனரிக்குள்ள இப்படி இருக்கிற மாதிரியான ஒரு டேட்டாவை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிக்ஷனரிக்குள்ள இருக்கக்கூடிய கீஸ் அண்ட் வேல்யூஸை நான் டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்றதுக்கு df அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பாண்டாஸ் லைப்ரரியை கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இத டேட்டா ஃப்ரேமா மாத்திருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஐ ஷுட் கால் த வேரியபிள் நேம் ஸ்டூடெண்ட் டேட்டா. சோ இப்போ இந்த பர்டிகுலர் டிக்ஷனரி, அதாவது கீஸும் வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த டிக்ஷனரி எனக்கு டேட்டா ஃப்ரேமா மாறிடும். see how it looks like. எக்ஸாக்டா உங்க எக்ஸல் டேபிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு காலம் நேமோட அதுக்கு கீழே வேல்யூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஷீட் ஃபார்ம் ஆயிடுச்சு. So this is how simply you can create a pandas series and pandas data frame. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா without hesitation ask them in comments. நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன் டேட்டாவை, அதாவது இந்த டேபிள கிரியேட் பண்ணிருக்கேன்ல டேட்டா ஃப்ரேம், இதை நான் பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்? It is just simple one line of coding. ஒன் லைன் கூட கிடையாது, 1 word of coding. அதுக்கு df வேரியபிள்குள்ள தான் நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ df டாட் ஹெட்னு கொடுத்து ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 5 rows
டிஸ்பிளே ஆயிரும். இதுவே நான் டிஎஃப் டாட் டெய்ல்னு கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் 5 ரோஸ் டிஸ்பிளே ஆகும். இதுல டோட்டலாவே 4 ரோஸ் இருக்குனால டிஎஃப் டாட் ஹெட்டுக்கும் சரி டெய்லுக்கும் சரி எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 4 ரோஸ் தான் டிஸ்பிளே ஆகும். இதுவே இதுல நான் 4 எலிமெண்ட்ஸ் கொடுக்காம இன்னும் 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்து பாக்குறேன் உங்களுக்கு நான் அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு நேம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் we could give name as ஸ்ரீ. நம்பர்ஸா ஏஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம 21 28 அப்படி கொடுக்கலாம். மார்க்ஸா I could give 90 45 இப்படி நான் மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்ப என்கிட்ட 6 ரோஸ் இருக்கா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் 5 ரோஸ்னுங்கும் போது எனக்கு ஆஷால இருந்து ஹெனா வரைக்கும் பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் 5 ரோஸ்ங்கும் போது எனக்கு ரவில இருந்து ஸ்ரீ வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரிதான் மத்த 2 காலம்ஸும். சோ இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் 5 ரோஸ்னு பார்க்கும்போது எனக்கு ஆஷால இருந்து ஹெனா வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கும். இதுவே டிஎஃப் டாட் டெய்ல்னு கொடுக்கும்போது எனக்கு லாஸ்ட் 5 ரோஸ் ஆசோ ரவில இருந்து ஸ்ரீ வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ரவில இருந்து ஸ்ரீ வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கா. So this is the difference between df.head and df.tail. So என்னோட whole data frame ஓட head first 5 rows-உம் tailங்கிறது last 5 rows when it comes to panels. ஷேப்ன்றது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் இந்த டேபிள் இருக்கக்கூடிய ரோஸ் தனியா காலம்ஸ் தனியா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த டேபிள்ல நான் எவ்வளவு ரோஸ் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். ஆஷால இருந்து ஸ்ரீ வரைக்கும் பார்த்தா 6 ரோஸ் இருக்கு. காலம்ஸ்னு பாத்தீங்கன்னா 3 காலம் நேம் தானே, நேம் ஏஜ் அண்ட் மார்க்ஸ். சோ 3 காலம்ஸ். சோ அந்த காலம் அண்ட் ரோஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் அடுத்து காலம்ஸ்ங்கிற மாதிரி எனக்கு இந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் ஆகும். இதுவே நான் கிரியேட் பண்ண அந்த டேட்டா ஃப்ரேமோட நேம் மட்டும், அதாவது காலமோட நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நான் கொடுக்க வேண்டியது df டாட் காலம்ஸ் நேம் ஏஜ் அண்ட் மார்க்ஸ். நான் கிரியேட் பண்ண அந்த 3 காலம் நேம்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆகிருச்சு. இது மூணுமே ஸ்ட்ரிங்கா இருக்கனால பைத்தான்ல பாண்டாஸ் பொறுத்த வரைக்கும் அது எனக்கு டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்டிஜரா இருந்தா இன்டிஜர், ஃப்ளோட்டா இருந்தா அதாவது டெசிமல் வேல்யூஸா இருந்தா ஃப்ளோட், ஸ்ட்ரிங்கா இருந்தா ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுக்கும், ஸ்ட்ரிங்னு கொடுக்காது. when it comes to pandas எக்ஸல் டேட்டால என் கிட்ட இருக்க அந்த டேட்டால இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் பிரிண்ட் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன மீன் பண்றாங்கன்னா அந்த 3 காலம் நேமோட டேட்டா டைப். ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய நேம் காலம்ங்கிறது ஸ்ட்ரிங், அதனால எனக்கு ஆப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த 2 காலமே இன்டிஜர் வேல்யூஸ், ஏஜும் சரி மார்க்கும் சரி. சோ அதனால எனக்கு இன்ட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதை நான் இந்த டேட்டா டைப் ஆஃப் காலம் நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் பாண்டாஸ் தான் இந்த df.info அப்படிங்கிறது. சோ இன்னைக்கான உங்களுக்கான டாஸ்க், நீங்க இதே மாதிரி as similar to this you have to write a code for creating a table. okay, சிம்பிளான டாஸ்க் தான். சோ நீங்க ஃபர்ஸ்ட் நாள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே ஈஸியா கொடுக்குறேன். மறக்காம இன்னைக்கே முடிச்சுட்டு இந்த கமெண்ட்ஸ்லயே இதுக்கான கோடிங் என்ன வரும் அப்படின்னு மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. So you should create a data frame with these following columns: employee name, salary and experience. Number of rows 10 rows இருக்கிற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். So this is the task for the day. இது minimum 4 employees னு கொடுத்திருக்கேன். But I would suggest you to create 10 columns. I mean 10 rows இருக்கிற மாதிரி நீங்க இந்த data frame create பண்ணணும். With employee name, salary and experience. So இதுல என்ன float-ஆ வரும், என்ன integer-ஆ வரும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. So if you have any doubts, without any hesitation, ask them in comments. இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம make sure you subscribe my channel, because இந்த சேனல்ல நான் உங்களுக்கு full AI course பேசிக்ஸ்ல இருந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். Bye for now. We'll meet you in next video.